தேவன் பலனளிக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் பலனளிக்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். தேவன் பலனளிக்கிறார். எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம் அல்லவா? தேவனிடத்திலிருந்து நாம் பலனை பெற்றுக்கொண்டோம் என்றால் அது நிறைவானதாக இருக்கும், நமக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் தேவனிடத்திலிருந்து எப்படி பலனை பெற்றுக்கொள்வது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது? விசுவாசமுள்ள இருதயம் இருக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். எனவே இந்த விசுவாசமுள்ள இருதயத்தை நம்மிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பழக்கிக் கொள்ள வேண்டும். அன்பின் பரம தகப்பனே, ஆண்டவரே, விசுவாசம் இருக்கும் போது நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ளக்கூடிய பலனை தருகிறவராக, நீர் பலனளிக்கிற கர்த்தராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலே எல்லா வாக்குத்தத்தங்களையும் எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள விசுவாசமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.